நெல்லையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் அண்மையில் நிலத்தகராறு தொடர்பாக தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி போலீசில் புகார் அளித்ததுடன் அது குறித்து சமூக வலைதளங்களிலும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதற்கு அடுத்த சில நாட்களிலேயே அவரை மர்ம கும்பல் கழுத்தறுத்து கொலை செய்தது தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். பேரவையில் பேசிய இபிஎஸ், ஜாகிர் உசேன் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று 3 மாதங்களுக்கு முன்பே காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் யார் மீது புகார் அளித்தாரோ அவரையே காவல் நிலையத்திற்கு அழைத்து காவல்துறை அதிகாரிகள் கட்ட பஞ்சாயத்து செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். ஜாகிர் உசேன் கொலை சம்பவத்தை பார்க்கும்போது காவல்துறையின் செயல்பாடு மிக மோசமாக இருப்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது என்றும் காவல்துறை மீது தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஜாகிர் உசேனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற முகமது தௌஃபிக் என்பவருக்கும் நிலம் தொடர்பாக ஒரு பிரச்சனை இருந்து வந்துள்ளதாகவும் இருதரப்பும் மாறி மாறி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையின்படி மறைந்த திரு ஜாகிர் உசேனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌஃபிக் என்பவருக்கும் நிலம் தொடர்பாக ஒரு பிரச்சனை இருந்து வருகின்றது. இடப்பிரச்சனை தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌஃபிக் மற்றும் அவரது மைத்துனர் அக்பர் பாஷா ஆகியோர் திரு ஜாகிர் உசேன் மீதும் திரு ஜாகிர் உசேன் அவர்கள் எதிர்த்தரப்பினர் மீதும் மாறி மாறி புகார் மனுக்களை அளித்துள்ளனர். மேலும் ஜாகிர் உசேன் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்ததை தொடர்ந்து எதிர்த்தரப்பினரை அழைத்து போலீஸ் விசாரித்ததாக குறிப்பிட்ட முதலமைச்சர், விசாரணை நடைபெற்று வரும் சூழ்நிலையிலேயே அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டதை தொடர்ந்து ஏற்கனவே பதியப்பட்ட சிஎஸ்ஆரின் அடிப்படையில் அவரை அச்சுறுத்துவதாக குறிப்பிட்ட எதிர்த்தரப்பினரை திருநெல்வேலி மாநகர காவல் நிலையத்திற்கு அழைத்து காவல்துறையினர் விசாரித்துள்ளனர். மேற்படி விசாரணை நடைபெற்று வரும் சூழ்நிலையிலே நேற்றைய தினம் இந்த கண்டிக்கத்தக்க சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் அனைவரும் பாரபட்சமின்றி நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியாக கூறினார். மேலும் சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள அரசு அனுமதிக்காது என்றும், இந்த கொலை வழக்கு மட்டுமல்ல எந்த குற்றத்தில் ஈடுபடுபவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என அறுதியிட்டு கூறினார். சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது. இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல எந்த குற்றத்தில் ஈடுபடுவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன். இந்த நிலையில் கொலை சம்பவத்தில் தொட்டிபால தெருவைச் சேர்ந்த கார்த்திக், அக்பர் பாஷா கோர்ட்டில் சரணடைந்த நிலையில் மேலும் 2 பேரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் தௌஃபிக் என்பவரை போலீசார் சுட்டு பிடித்தனர். இதனிடையே உடலை பெற மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாகிர் உசேனின் உறவினர்களிடம் காவல் ஆணையர் சந்தோஷ் ஹதிமணி பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து உறவினர்கள் உடலை பெற்றுக் கொண்டனர். இருப்பினும் கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் தேடப்பட்டு வருபவர்களின் புகைப்படங்களை போலீசார் வெளியிடாதது ஏன் என வினவியுள்ள உறவினர்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவே போலீசார் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். காவல்துறை அந்த அக்யூஸ்டுக்கு உடந்தையாக இருக்கிறது. காவல்துறை அந்த அக்யூஸ்டுடைய போட்டோ கூட இதுவரை வெளியிடவில்லை. கைது செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். கைது செய்தவனின் புகைப்படத்தை இதுவரை எந்த சேனலிலும் கொடுக்கவில்லை, எந்த மீடியாவிலும் வழங்கப்படவில்லை. ஜாகிர் உசேன் புகார் தெரிவித்திருந்த நிலையில் தேவையான நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக நெல்லை டவுன் காவல் ஆய்வாளர் கோபால் கிருஷ்ணனை பணி இடைநீக்கம் செய்து மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் உத்தரவிட்டுள்ளார். மேலும் உதவி ஆணையர் செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் உறுதியளித்தார்.